சொல்லுமா தங்கச்சி, என்ன விஷயம்? எது கூப்பிட்ட? கடைக்கு போய் எதனா பொருள் எதனா வாங்கிட்டு வரணுமா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இந்த சாப்பாடு கூடயும் எடுத்துட்டு போய் அன்பு கிட்ட குடுத்துட்டு வரணும். எது? இந்த எதிர் வீட்டு வம்புகிட்டியா? ம், ஆமாண்ணே. இங்கிருந்து அந்த 20 அடி தூரத்துல இருக்கிற அந்த எதிர்த்த வீட்டுக்கா? ம், ஆமாண்ணே. என்னம்மா காமெடியா? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன் கண்மணி, ஊச்சி எதுக்கு அங்க அனுப்பணும்? ஆ, இப்ப கேளுங்க. இந்த கேள்விய உங்க பொண்ணு எனக்கு போன் பண்றப்பவே கேட்டிருந்தா 8 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்க மாட்டால? ஏமா, நிஜமானே இது ஒரு வேலை நினைச்சாம என்ன கூப்பிட்ட? இதெல்லாம் ஒரு உதவி நினைச்சா என்கிட்ட கேட்ட? இதுக்கு அழகா நீயே எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கலாமேம்மா. ம், நான் கொடுத்தா வாங்க மாட்டாருண்ணே. ஏன், எனக்கும் அவருக்கும் சண்டை. உங்ககிட்டயும் சண்டையா? அப்ப இவங்க யாராவது எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்ல வேண்டியதானேம்மா? என் கூட சண்டைங்கிறதுனால எங்க வீட்ல யாரு கூடயுமே அவர் பேச மாட்டாரு. ஒரே குழப்பமா இருக்கேம்மா. பேச்சுவார்த்தை சரியில்லைன்றீங்க, அப்புறம் அந்த வம்பு மேல இந்த காலநிலை யாருக்குமே இல்லாத அக்கறை உங்களுக்கு அதுக்கு? என்ன தம்பி நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? எல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான். அந்த தம்பி நேத்து உயிருக்கு எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருந்தாரு. அவர் வேளைக்கு சாப்பிடணும்ல. அதுக்காகவே பத்திய சாப்பாடு சமைச்சு கொடுத்தாதான் அவருக்கு உடம்பு சீக்கிரமா தேரும். என்ன கண்மணி நான் சொல்றது? ஆமா ஆமா, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லனா பசியில மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துற போறாரு. என்னம்மா போங்க. இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒரு மார்க்கமா தான் இருக்கீங்க. சரி கொடுங்க, நானே போய் கொடுக்குறேன். என்ன இந்த கணக்கு கிடக்குது? சொல்லுங்க. என்ன தம்பி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நைட்டு இப்படி எல்லாரையும் பயம் கொடுத்துட்டியப்பா. அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமாவா? கும்மிருட்டுல தரையில விழுந்து கிடந்த பொண்ண ஜன்னல் வழியா டார்ச் அடிச்ச பார்த்த முத ஆளே நான் தான். ஆ, ஆ. சரி இந்தா பொடி. என்னது இது? சாப்பாடு தான். நான் கேட்கவே இல்லையே. கேட்கலன்னா என்ன? உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க செஞ்சீங்களா? ஆமா, பின்ன ஆ, உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஆதரவுக்கு யாருமே இல்லாம ஒண்டியா கஷ்டப்படுவேன்னு பார்க்க பாவமா இருந்துச்சு. நமக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் மீறி எனக்குள்ள இருக்கிற மனிதாபிமானம் லைட்டா எட்டி பார்த்துச்சு. அதான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். சூடு ஆறுறதுல போய் சாப்பிடுந்தா. ஆஹா, கண்டுபிடிச்சிடணும். யாரு? அந்த எதிர் வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்து அமிச்சாங்களா? முடிச்சிட்டாயா? இல்ல, நான் தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். பொய் சொல்லாதீங்க. அட வம்பு, என்ன நம்புப்பா. மெய்யாலுமே நான் தான்ப்பா செஞ்சேன். உங்களை பார்த்தா சமைக்கிற மூஞ்சா தெரியலையே. ஏப்பா, அந்த டிஃபன் பாக்ஸ் மேல சத்தியமா நான் தான்ப்பா செஞ்சேன். இல்லையே. அப்ப ஏன் இந்த டப்பா மேல எதிர் வீட்டு அம்மாவோட பேர் போட்டிருக்கு? அட பாவீங்களா, சொதப்பிட்டீங்களே. ஹலோ, ம்? இதெல்லாம் உங்க வேலை தானா? எனக்கு எதுக்கு சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து அனுப்புறீங்க? என்ன செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வேற என்ன சொல்லுவாங்க? உங்களால தானே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்க தான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்தாங்க குடிங்க. அதான் என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு? இல்ல தெரியாம கேக்குற உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதோ பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. சும்மா என்னாலதான் என்னாலதான்னு ஏன் மேல பழி போடாதீங்க.
எனக்கு என்ன உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு வேண்டுதலா? நான் ரெஸ்டாரண்டோட நல்லதுக்காக தான் விறகடுப்பை ஏற்பாடு பண்ணேன். உங்களுக்கு இப்படி முடியாம போகும்லாம் எனக்கு தெரியாது. சூப்பர் செஃப், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். நேத்து இவ விறகு அடுப்ப கொளுத்துறான்ல, இந்த சீனோட கடைசியில நான் எப்படி கொளுத்துறேன்னு பாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போகும்? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நான் முதல்லயே சொன்னேன்ல, நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு ஈகோ. அதனாலதான் வேணும்னு இப்படி பண்ணிருக்கீங்க. நான் எதுக்கு வேணும்னே பண்ணணும்? கண்மணி வேண்டாம்மா, அவருக்கே உடம்புக்கு முடியாம இருக்காரு. நீ சும்மா இருமா. விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போறாரு. யாரு? நானா ஓவரா பேசுறேன்? நீங்க தான் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஓவரா பேசுனீங்கன்னா யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க. போதும், நிறுத்துறீங்களா? வேணும்னே பழி வாங்குறதுக்கு பண்ண மாதிரி பேசுறீங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது. எங்க நான் உங்களை மீறி ரெஸ்டாரண்ட்ல பேர் எடுத்துருவணும்னு போறா. வேலை செய்யற இடத்துல புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம்னு சொன்னா அதை பண்ணலாமா வேணாமான்னு எல்லார்கிட்டயும் கேட்கணும். அதுக்கப்புறம் அதுல யாராவது சரி வராதுன்னு சொன்னாங்கன்னா காது கொடுத்து அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கணும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க சொல்றதை விட இப்படி ஒரு நல்ல வழி இருக்காங்கன்னு அனுபவத்துல யாராவது சொன்னாங்கன்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கணும். ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே உரைக்காதே. ஆமா, நீங்க உங்க வசதிக்கும் சொகுசா வேலை செய்யறதுக்கும் என்ன வேணாலும் கேப்பீங்க. அதெல்லாம் கம்பெனி உங்களுக்கு பண்ணி கொடுக்குமா? ஆமாங்க, கொடுக்கணும். அதான் நல்ல கம்பெனி. என்னடா இதுங்க? ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல ரெஸ்டாரண்ட் தான், அது மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா உள்ள வச்சிருக்கிற ஆளுங்க தான் சரியில்லை. ஹலோ, என்ன நக்கலா? என்ன நான் அப்படி சரியில்லை? வெளியில இடியாப்பம் விக்கிறவங்களுக்கு முதலாளி பட்டம் கொடுத்து உட்கார வச்சா இப்படிதான். எப்படி இருந்தோங்கிறத மறந்துட்டு புது பணக்காரனுக்கு வாழ்வு வந்த மாதிரி இப்படிதான் தலகணம் புடிச்சு ஆடுவாங்க. என்ன என்ன சொன்னீங்க? அதான் புரிஞ்சிடுச்சுல, அதை வேற ரிப்பீட் பண்ணுவாங்களா? இதோ பாருங்க, வேலைய பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா பர்சனலா என்ன பத்தி இந்த மாதிரி நக்கலா பேசுறத இதோட நிறுத்திக்கங்க. ஏன் வேலையில நான் கரெக்டா தான் இருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்ட நஷ்டம் இல்லாம நடத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது சரியா இல்லையான்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்ல. என்ன இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. ஐயோ, இவ வேற சும்மா இரு. என் தகுதி என்னன்னு ஜீவாவுக்கு தெரியும். உங்களை விட என்ன அவருக்கு நல்லா தெரியும். அட இருங்கப்பா, என்னம்மா அது? உங்க 2 பேருக்குமே ஜீவா தம்பிய நல்லா தெரியும். அத நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா தெருவுல வச்சு ஏன் 2 பேரும் இப்படி முட்டிட்டு இருக்கீங்க? ஆமா, நேத்து நைட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல போய் உயிர் பொழைச்சு வந்தீங்களாமே, அதான் என்னன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு அன்பு? உங்களுக்கு தெரியாதா? ஆ? அந்த நாசமான புகையால தான் நான் மூச்சு திணறி மயங்கி விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம போனேன். அதுக்கெல்லாம் யார் காரணம்? தோ நிக்கிறாங்களே ரூல்ஸ் ராணி, இவங்க தான் காரணம். ஹலோ, இந்த பட்ட பேரை வச்சு கிண்டல் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆ, ஏமா, நீ அவர் ஹாஸ்பிட்டல் அமுச்சு வச்ச வைத்தறிச்சல்ல அவரு இப்படிதாம்மா பேசுவாரு. பண்றதையும் பண்ணிட்டு நீ ஏமா இப்படி ரோஷமா முறைச்சிட்டு இருக்க? ஷெஃப், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? தேவையில்லாம பேசுறனா? தேவை இருக்குமா? என்ன சொல்றீங்க? அன்பு சொல்றதாமா சரி. நாளைக்கு எங்களுக்கும் மூச்சு முட்டி போய் ஹாஸ்பிட்டல் போய் சேர மாட்டேன், என்ன நிச்சயம்? அந்த கொளுத்துற வெயில்ல மூச்சு முட்டுற புகையில நீ ஒரு நிமிஷம் நின்றுதான் தெரிஞ்சிருக்கும். செஃப், இனிமே இது வேலைக்காக செஃப். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகல. என்னாலலாம் இப்படி ரிஸ்க் எடுக்க முடியாது. என்ன ஸ்ட்ரைக் பண்றீங்களா? என்னம்மா நீ இன்னும் புரியாம சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க உடல் ஆரோக்கியத்தை விட உங்களுக்கு சிக்கன நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியமா? அப்படி சிக்கனை பண்ணணும்னா அந்த விறகடுப்புல நீங்களே நின்னு வேகுங்க. எங்களால முடியாது. பாத்தீங்களா, நான் என்னமோ சொகுசா வேலை செய்யறதுக்காக தான் விறகடுப்பெல்லாம் வேணாம்னு சொன்ன மாதிரி சொன்னீங்க. இப்ப இவங்களும் அதே வேலையை செய்ய முடியாதுன்றாங்களே, இப்ப என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? நான் சொன்னதை கேட்கவே கூடாதுன்ற உங்க ஈகோ தான். இத பாருங்க, அப்பவே நான் சொல்றதை கேட்டு சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆமா, சத்தியமா நான் அந்த விறகடுப்புல சமைக்கவே மாட்டேன். கேஸ் சிலிண்டர் இல்லாம நானும் சமைக்க மாட்டேன்டா. இங்க பாருங்க, எனக்கு ஹோட்டலுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதைத்தான் நான் பண்ணேன். உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லனா உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க. நான் அதுல தலையிடல. அப்படி என்ன நீங்க என்னை விட சரியா பண்ண போறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
நம்ம வேலை முடிச்சிருவோம். டாக்டர், ஜீவா நான் தான் டாக்டர். ஜீவா, ஐ ஹாவ் அ குட் நியூஸ் அண்ட் பேட் நியூஸ். ஓகே டாக்டர். குட் நியூஸ் என்னன்னா உங்க அம்மா இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க. பட் பேட் நியூஸ் இஸ் இது டெம்பரவரி தான். பட் எங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹார்ட்ல 95% கிட்ட பிளாக் இருக்கு. இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்றதுதான். எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஓகே டாக்டர், பண்ணிருங்க. அவங்க திரும்பவும் நல்லபடியா வரணும். சோ ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜீவா. என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஜேக்கப் கனடால ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சர்ஜன். அவரை வர வச்சு இந்த சர்ஜரிய பண்ணா ஐ கேன் அஷ்யூர் யூ பெஸ்ட் ரிசல்ட்ஸ். பட் as you know இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். நோ ப்ராப்ளம் டாக்டர். அம்மாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. சோ ப்ரொசீட் பண்ணுங்க. சி ஜீவா, நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ வச்சு பண்ணும்போது நம்ம இன்சூரன்ஸ்ல பண்ணலாம். பட் ஃபாரின்ல இருந்து டாக்டர்ஸ வர வைக்கும் போது அது இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது. இந்த சர்ஜரிக்கு நான் சொன்ன டாக்டர் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பட் இது உங்க விருப்பம் தான். எனக்கு புரியுது டாக்டர். பட் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும்? அப்ராக்சிமேட்டானா 35 to 40 lakhs ஆகும். என்ன யோசிக்கிறீங்க? ஓகே டாக்டர், I'll arrange. நீங்க அந்த கனடா டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஓகே ஜீவா, ஐ வில் ப்ரொசீட். நம்மளோட மொத்த சேவிங்ஸ சேர்த்தா கூட இப்ப இந்த அமௌண்ட் வராது. இப்ப என்ன பண்றது? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அம்மாக்கு இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணும். அன்பு சார் இல்லைங்களா? என்ன விஷயம்? சிலிண்டர் கேட்டிருந்தாரு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சிலிண்டரா? வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டரா? ஆமா மேடம், இதுவே பயங்கர டிமாண்டு. கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒளிச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் தெரியுமா? ஓ வண்டிங்களா? சாரி, உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே சார். இருந்தேன். சார் வெளியே கெடுபிடி பயங்கரமா இருக்கு சார். அதான் டைம்க்கு வர முடியல சார். சார் இறக்கிடலாமா? தம்பி, எல்லாம் டொமஸ்டிக் சிலிண்டரா இருக்கே, எதுவும் பிரச்சனை ஆயிடாதாப்பா? கமர்ஷியல் சிலிண்டர் தான் கேட்டிருந்தா கிடைக்கல. இப்ப இருக்கிற நம்ம சிச்சுவேஷனுக்கு இதை வச்சுதான் மேனேஜ் பண்ணணும். வேற வழி இல்ல. இதை யூஸ் பண்ணுங்க சார். நாளைக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைச்சிச்சுன்னா அப்ப வந்து மாத்தி விட்டுறேன் சார். அவ்வளவுதான். நீங்க இங்க வேண்டாம், நீங்க பின்னாடி கொண்டு வாங்க. கிச்சனுக்கு அந்த பக்கமா வழி. சரி சார். நீங்க அந்த சைடு வந்துருங்க. சரிங்க சார். அப்பாடா. கண்மணி, வீட்டு சிலிண்டருங்கிறாங்க. என்னண்ணே இவங்க? சார் எங்க சார் வைக்கணும்? இங்க 2 வை. சரி சார். அங்க 2 சிலிண்டர் வச்சிரு. பாத்து பாத்து. அங்க இறக்கி வச்சிரு. அங்கே வச்சிரு, அங்கே வச்சிரு. அப்பாடா, இனிமேல் பிரச்சனையே இல்ல. வெயிலையும் புகையிலையும் இருக்கிறதுல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆமா செஃப், ரொம்ப கஷ்டப்பட்டோம். பரவாயில்ல, நம்ம எதிரி இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். அதனாலதான்டா நானும் பேசாம இருந்தேன். சரிவா, வேலை பாப்போம். நீ போய் ரெடி பண்ணு.
வா வெண்ணிலா. இது ஏன் வீடு, யாருக்கு நீ பயப்படுற? பயம்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. ஏற்கனவே அந்த சிவகாமி அன்கோ நம்ம கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கிற மாதிரி நினைச்சு ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம அவங்களுக்கு மேல ஸ்மார்ட்டா இருக்க வேண்டாமா? அவளை நான் கூப்பிட்டு என்கிட்ட நாடகம் போடுறியான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், எல்லா உண்மையும் சொல்லிட போற. நீதான் வேண்டான்னு சொல்ற. அதுக்கு காரணத்தையும் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல பாட்டி. இப்ப பிரச்சனை அது இல்ல, அன்பு இருக்கிற இடத்த நாம கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு அந்த சிவகாமி குரூப் ரொம்ப குறியா இருக்காங்க. அன்னைக்கு நான் அன்பை பார்க்க போய் ஃபிளாப் ஆனதுக்கு கூட அவங்கதான் காரணம். பிளான் பண்ணி நம்மள ஏமாத்திட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா விடக்கூடாது பாட்டி. அன்பு இருக்கிற இடத்த நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும். அதான் முடியலையே. நீயும் எந்தெந்த வழியோ ட்ரை பண்ணி பார்த்துட்ட, நானும் என் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அவனை பத்தி ஒரு தகவலும் கிடைக்கலையே. கரெக்ட் தான் பாட்டி. அன்புக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இருக்க வாய்ப்புள்ள எல்லா இடத்துலயும் ஆளுங்களை விட்டே தேட சொல்லிட்டேன். அப்படியும் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல பாட்டி. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்ற நம்பிக்கையில தான் நான் இப்ப உயிரோடவே இருக்கேன். ஏய், என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்ன பாட்டி, உயிரா நேசிக்கிற ஒருத்தர் டோட்டலா இப்ப அவுட் ஆஃப் கான்டாக்ட்ல இருந்தா எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? நான் தூங்கியே பல நாள் ஆச்சு பாட்டி. புரியுதும்மா, கவலைப்படாத, அவனை கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கும் நீங்க எனக்கும் இப்படிதான் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாசிட்டிவா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே பாட்டி. பாட்டி சொல்லுமா. அன்புக்கு நீங்க வேணா கால் பண்ணி பாக்குறீங்களா? நான் கால் பண்ண அவன் எடுப்பான்னு நினைக்கிறியா? அந்த நம்பிக்கையெல்லாம் நான் எப்போ இழந்தாச்சு. நான் கால் பண்ண அவன் எடுக்க மாட்டான். நான் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு, நீங்க பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. இப்படிதான் அவரை கண்டுபிடிக்கிறது. ஏதாவது புது நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணி பார்க்கணும். சூப்பர் ஐடியா பாட்டி. இந்த ஐடியாயே எனக்கு இவ்வளவு நாள் தோணாம போச்சு. ஐடியெல்லாம் ஓகே தான். புது நம்பருக்கு எங்க போறது? நீ வேணா வெளியே போய் உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டயாவது போனை வாங்கி அதுல ட்ரை பண்ணி பாக்குறியா? வேணாம் பாட்டி, என்கிட்டே இருக்கு. நீ கால் பண்ணாதான் அவன் எடுக்க மாட்டானே. என்கிட்ட இன்னொரு நம்பர் இருக்கு, அது அவருக்கு தெரியாது. அப்புறம் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா, பேசு. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன்.